முன்னாடிலாம் லவ் லெட்ரு கொடுப்பாங்க. இப்போ தான் வாட்ஸ்அப் வந்ததுனால அந்த லெட்ரு கொடுக்குற கலாச்சாரம்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. லவ் லெட்ரு கொடுக்கும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆகச்சிறந்த கவிதையை வந்து அவனே எழுதுனது மாதிரி ஒரு சீனை போட்டு கொடுப்பான். அதுக்கு வந்து வைரமுத்து கவிதை, மேத்தா கவிதையெல்லாம் காப்பி அடித்து எழுதுவான். அது மாதிரி தான் பாடலாசிரியர். பாடலாசிரியர் வந்து ஒரு கதாபாத்திரத்தினுடைய உணர்வுகளுக்கான ஒரு ஒரு சூழலை தான் அவரால் சொல்ல முடியும். அதுக்காக அவர் எழுதுறாரு. உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்ததுன்னு எழுதுறாரு. புடவை முந்தானை சாயும் போது எப்படி பூமி பூ பூக்கும்? இதெல்லாம் ஒரு கற்பனை காட்சி. ஆனால் அதை நாசூக்கா தான் அவர் எழுதுவார். நீங்கள் வாலி போன்ற பாடலாசிரியர்களுடைய வரிகளில் இருக்கக்கூடிய அந்த விரசம் இருக்குல்ல, அது வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அது கூட அவர் எழுதுனதில்லை அப்படின்னு அவர் மறுத்திருக்கிறாரு. அந்த சமஞ்சது எப்படி மாதிரி பாடல்கள்லாம் அந்த முதல் வரி நான் எழுதலை, அதை அந்த இயக்குனரே வந்து ஏற்கனவே எழுதி வச்சுருந்தாரு அப்படின்னு. அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. ஒரு காலகட்டத்தில் பயங்கர ஹிட் ஆகிற பாடல்கள்லாம் நினைவு கூறத்தக்க பாடல்களாக இருக்காது. ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் மன்மதராசா மன்மதராசா அப்படின்னு ஒரு பாடல் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துச்சு. இன்றைக்கி அதை கேட்குறதுக்கு நாதி இல்லை. அதை எழுதின பாடலாசிரியரே சொல்கிறாரு, எனக்கு பிடித்த பாடல்களின் வரிசையில் இது கிடையாதுங்கிறார். அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா, பயங்கர ட்ரெண்ட் செட்டிங்கான பாடல்கள் அப்படின்னு ஒன்று உண்டு. இதை எல்லா பாடலாசிரியருமே எழுதியிருக்கிறாங்க. இழந்த பழம் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வந்து டபுள் மீனிங் சாங்கு தான். அதுக்கு வந்து டபுள் மீனிங் சொல்கிறது தவறு. ஒரே ஒரு மீனிங் தான் அது. அது புரியாதவனுக்கு அது டபுள் மீனிங், புரிஞ்சவனுக்கு அது ஒரே மீனிங் தான். அதனால் பெண்ணுடைய உடல் சார்ந்த வர்ணனைகளை எழுதுவது அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக வந்து கவிதை என்பது ஒரு அந்தரங்கமான ஒரு மொழி தான். அதனால் உடலை போற்றுவது, பெண் உடலை வந்து ஆண் போற்றுவது அப்படிங்கிறது, ஆண் உடலை வந்து பெண் போற்றுவது அப்படிங்கிறது ஒரு அன்பு பரிமாற்றத்திற்கான ஒரு வடிவம் தான். அதை வந்து ஆபாசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆசையும் பாசமும் கலந்தது தான். அது ஆபாசமாக பார்க்கப்படுது.